ஒரு பேரு The King சென்னைக்கு வராரு. மறைக்காயா யார் இவர்? Purity you can feel. Intention you can carry. Delivering smiles all around the professional careers. Reach us to reach them. ஆக்சுவலி நான் அரசியல் படிக்கிறதும் விஜய் அவர்கள் அரசியல் படிக்கிறதும் ஒன்று தான் நினைக்கிறேன். ஒரு சின்ன பசங்க இன்னைக்கு தான் அரசியல் பார்க்குறோம், சட்டமன்றம் பார்க்குறோம், எங்களுக்கு புதுசாக இருக்குன்னா உள்ள இருக்கவங்களுக்கும் அதுதான் முதல் சட்டமன்றம்ன்றது நீங்கள் பண்ணக்கூடிய செய்கைகள் தெரியுது இல்லை? அப்பாவை தேடுறீங்கல்ல, அப்பாவை காணும்னு சொல்லிட்டு தேடினார்ல, அப்பாவை அங்கே தேட தேவையில்ல. 50 நாள் ஆட்சி சாதனைன்னு கேட்டிங்கல்ல, 50 நாட்களில் 5 பேர் ஆரோக்கியம் செய்யப்பட்டிருக்காங்க. அவங்கெல்லாம் வந்து ஏதோ தப்பு பண்ணிட்டோ இல்லை எதுவுமே பண்ணலை, காதலிச்ச ஒரே ஒரு குற்றத்துக்காக ஒரு ஆதிக்க சாதியினரால் கொலை பண்ணப்படுறாங்க. நீங்கள் அன்னைக்கு வாயை திறக்கலை, நீங்கள் எந்த பிரச்சனைக்கும் உங்க கூட நீங்கள் எந்த பிரச்சனைக்கும் நிலைப்பாடு எடுத்ததில்லை. இப்போ சமீபத்தில் வந்து திமுக அன்பானந்தம் அவர்களை வந்து கைது பண்ணாங்க. இவங்களுடைய பிரச்சனைன்றது அன்பானந்தம் அவர்கள் பேசின வார்த்தையிலையோ இல்லை அதெல்லாம் கிடையாது. அன்பானந்தம் அவர்கள் பேசிய விஷயத்தில் எனக்கு உடம்பு இல்லை. ஆனால் ராத்திரியோட ராத்திரியை அரெஸ்ட் பண்ணுற அளவுக்கு அவ்வளோ ஒன்றும் அவசரம் கிடையாது. இரவோட இரவா போய் கைது பண்ணுற அளவுக்கு அவர் என்ன தேச துரோக வழக்கில் கைது பண்ணிருக்கா இல்லை பொடா சட்டமாக என்ன சட்டம்? ஒரு சாதாரண வீடியோ போடுறாரு, அந்த விமர்சனம் கூட. இப்போ கேஸ் நடந்துகிட்டு இருக்குன்னா அதை பற்றி நம்ம வந்து ஒரு இதில் சமூக வலைத்தளங்களில் பேசுறது தவறு தானே? ஆகாயம் நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்ம கூட டிஎம்கே ஜென்ஜி ஒன் ஆஃப் த ஆர்கனைசர் ஹேமந்த் அவர்கள் இணைஞ்சிருக்காங்க. வணக்கம். வணக்கம். விஜயோட ஆட்சியேற்று 50வது நாள். இது ஒரு பக்கம் வந்து நீங்கள் விமர்சனம் வச்சாலும் வந்து ஒரு பக்கம் வந்து ஃப்ளோவாக வந்து அவங்க ஒர்க் போய்கிட்டு தானே இருக்குது. நீங்கள் சொன்ன மாதிரி ஒத்துக்கிறேன், மிகப்பெரிய மாற்றங்கள் நடந்திருக்கு. பிறக்கின்ற குழந்தைகள் குவா குவா என்று அழுதுகிட்டே பிறக்குதான். இது வரைக்கும் வீட்டுக்குள்ளே நிம்மதியாக தூங்கிட்டு இருந்த குழந்தைங்களாம் வெட்டி வாசலில் கூப்பிட்டு வச்சு நிலாசோறு கொடுக்க வேண்டிய நிலைமை. ஏன்னா கரண்ட்டு கட்டு, தமிழ்நாடு பார்க்காத ஒரு கரண்ட் கட்டை இப்போ தான் பார்க்குறோம். பாஜகவை விட மோசமான குற்றவாளிகள் ஒரு கட்சியில் இருக்க முடியுமா அப்படின்னு கேள்வி கேட்டப்ப தாவேக்கா நிர்வாகிகள் நாங்கள் இருக்கோம் அப்படின்ற மாதிரி இன்னைக்கு பல்வேறு குற்றங்கள் தாவேக்காவுடைய முக்கியமான நிர்வாகிகளே ஈடுபட்டு இருக்கிறத பார்க்குறோம். ஒரு அமைச்சர் வந்து டேப்லெட் அதுக்கு விளக்கம் இல்லை இல்லை அதான் நானும் அதை சொல்கிறேன். டேப்லெட் அவர் சாப்பிட்ட டேப்லெட் வீடியோ பார்க்குறோம். ஆனால் கீழே வந்து தக்லைஃப்னு இருக்குது. டேப்லெட்டுக்கும் தக்லைஃப்க்கும் சம்மந்தம் இல்லை. அப்போ தமிழ்நாடு இவ்வளவு ஒரு வித்தியாசமான ஒரு மிகப்பெரிய மாற்றத்தை பார்க்குமா நாங்கள் எதிர்பார்த்தோம். உண்மையிலே மிகப்பெரிய மாற்றங்கள் நடந்திருக்கு. ஆனால் இது உண்மையிலேயே என்ன உண்மையான மாற்றம்னு ஒன்று இருக்குல்ல. இப்போ முதலமைச்சர்னு ஒருத்தர் இதுக்கு முன்னாடி ஒருத்தர் இருந்தார். அவர் 100 நாட்கள் ஒரு ஆட்சி புரிஞ்சார். அந்த 100வது நாள் சாதனைன்னு வந்து அனைத்து சாதனையும் அர்ச்சகராகலாம்னு சொல்லிட்டு வந்துச்சு. நம்ம மறந்துருக்க மாட்டோம். அப்போ இன்னைக்கு இருக்கக்கூடிய இந்த தலைமுறை இன்னைக்கு ஓட்டு போட்டவங்க கிட்ட போய் கேட்டிங்கன்னா அது தெரியாது. முதல் கையெழுத்து எதுக்கு போட்டாங்கன்னு நமக்கு தெரியும். மகளிர் விடியல் பயணம், எத்தனை திட்டங்கள். இந்தியாவிலேயே ஒரு அக்கௌண்ட்டுக்கு காசு அனுப்பக்கூடிய முதல்ல எந்த மாநிலத்து சிஸ்டம் வந்துச்சுன்னு சொல்லி கேட்டு பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு தான் ஃபஸ்ட்டு பண்ணியிருக்கு. அப்போ அது மாற்றம் நான் சொல்வேன்னா இல்லை இதுக்கு முன்னாடி இந்த கவர்மெண்ட் பண்ணதுக்கு ஸ்டிக்கர் ஒட்டுறதை நான் மாற்றம்னு நான் ஏற்றுக்க முடியாது. ஏன்னா நான் வந்து ஒரு 10 ஆண்டு காலமாகவே ஒரு அரசியல் நான் பார்த்துட்டு இருக்கேன். அப்போ எனக்கு எது உண்மையான மாற்றம் தெரியும். இந்த மாற்றம் வந்து மாற்றம் தான். ஆனால் அவங்க சொல்லக்கூடிய தாவேக்கா உடைய நிர்வாகிகள் அவங்களுடைய ஆதரவாளர்களுக்கு அது மாற்றமாக இருக்கலாம். ஆனால் காமன் பீப்புள்ஸ்க்கு அது மிகப்பெரிய ஏமாற்றம். நீங்கள் எப்பயுமே ஒரு விமர்சனம் வைக்கிறீங்க. இப்போ வந்து அவர் வந்து சட்டசபையில் வந்து அவர் பேசவே இல்லை அப்படின்றீங்க. அவர் பேசினதுக்கப்புறமும் வந்து அதையும் வந்து நீங்கள் விமர்சனம் பண்ணுறீங்களே அப்படின்னு பார்த்தா இதுக்கு முன்னாடி ஜெயலலிதா அம்மா பண்ணது வந்து பயந்து வெளில போயிட்டாங்கன்னு சொல்வீங்களா? இல்லை எம்ஜிஆர் இதுக்கு முன்னாடி வெளில போயிருக்காரு, அண்ணா வெளியே போயிருக்காரு. அப்போ இவங்களாம் பயந்து வெளில போயிட்டாங்கன்னு நீங்கள் சொல்ல முடியுமா? இல்லை நான் கேட்குறேன். இது வந்து எப்படின்னா அரசியல் புரிதல் இல்லாதவங்க, அது வெளிநடப்புக்கும் வெளியேறதுக்கும் வித்தியாசம் தெரியாதவங்க. ஒரு எதிர்கட்சித்தை வந்து கேள்வி கேட்குது, அப்போ நடுவில் உள்ள இன்டரப்ட் ஆகும்போது நீங்கள் வந்து அவங்களை தொடர்ச்சியாக பேச விடலை, எதிர்கட்சி தொடர்ச்சியாக பேச விடலை, நடுவில் இன்டரப்ட் ஆகிறீங்க. ஆனால் ஒரு முதலமைச்சர் வந்து தப்பாக சொல்கிறாரு, நீங்கள் வந்து ஃபண்டிங் வாங்கியிருக்கீங்க அப்படின்ற ஒரு விமர்சனத்தை இருக்கிறாரு. எங்கள் ஆதாரத்தை கொடுங்கன்னு சொல்லிட்டு எதிர்கட்சி தலைவர் உதயநிதி அவர்கள் கேட்குறாரு. அப்போது ரெண்டுத்துக்கும் வித்தியாசம் இருக்குல்ல. இது ஒரு இது வரைக்கும் தமிழ்நாடு சட்டமன்றங்கள் எவ்வளவோ நடந்திருக்கு, அங்கே மிகப்பெரிய முன்னெடுப்புகள் எடுத்திருக்காங்க. ஆனால் இந்த விஷயம் இருக்குல்ல, நான் ஒரு முதலமைச்சரை பார்க்க முடியல. எனக்கு இன்னும் வந்து ஒரு நடிகர் விஜயா, இன்னமும் ஒரு நாளைய தீர்ப்பு விஜயா தான் என் கண்ணுக்கு முன்னாடி. அந்த ஒரு விளையாட்டுத்தனம் ஒன்று இருக்குல்ல, அந்த விளையாட்டுத்தனமாக தான் நான் பார்க்குறேன். இது வந்து ஒரு அவைத்தலைவர்கிட்ட நான் பண்ணிக்கிட்டுமான்னு பர்மிஷன் கேட்குறாரு, பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பர்மிஷன் கொடுக்குறதுலாம் எனக்கு பார்க்கும்போது நாங்கள் ரொம்ப இப்போ தான் நாங்கள் அரசியல் படிக்கிறோம், எங்களுக்கு தெரியுது. நீங்களும் ஆக்சுவலி நான் அரசியல் படிக்கிறதும் விஜய் அவர்கள் அரசியல் படிக்கிறதும் ஒன்று தான் நினைக்கிறேன். ஒரு சின்ன பசங்க இன்னைக்கு தான் அரசியல் பார்க்குறோம், சட்டமன்றம் பார்க்குறோம், எங்களுக்கு புதுசாக இருக்குன்னா உள்ள இருக்கவங்களுக்கும் அதுதான் முதல் சட்டமன்றம்ன்றது நீங்கள் பண்ணக்கூடிய செய்கைகள் தெரியுதுல்ல. அப்பாவை தேடுறீங்கல்ல, அப்பாவை காணும்னு சொல்லிட்டு தேடினார்ல, அப்பாவை அங்கே தேட தேவையில்ல. இந்த திமுகன்றது வந்து தலைவர்களை இழந்து பல வாட்டி நின்றுருக்கு. அண்ணா அவர்கள் வந்து தன்னுடைய தலைவர் இல்லாமல்
1962 உள்ள போகும்போது மாப்பிள்ளையை காணும்னு சொல்லிட்டு சொன்னாங்க. கேட்ட காங்கிரஸ் இன்னைக்கு என்னவா இருக்கணும் தெரியும், அண்ணா இன்னைக்கு என்னவா இருக்காருன்றது எல்லாருக்கும் தெரியும். அப்ப இந்த மாதிரி சில்லறத்தனமான விமர்சனம் அப்படிதான் சொல்ல முடியும். இன்னும் அந்த ஒரு அந்த மனநிலையில தான் நிறைய பேர் நடந்துகிட்டு இருக்காங்க. அது பேர் வெளிநடப்பு. ஸோ வெளிநடப்புக்கும் வெளியேறதுக்கும் பெரிய வித்தியாசம் இருக்கு. அது இந்த ஜென்ரேஷனுக்கு இந்த வார்த்தைலாம் மேபி இனிமேட்டு விஜய் அவர்களால் பேச முடியல. ஏன்னா 6 நாளாக நாங்கள் கேட்ட கேள்வி, நீர்வளத்துறை அமைச்சர் யாரு? நீங்கள் வந்து மேகதாது பிரச்சனைக்கு அவர் தானே பேசிக்க வேண்டியது, அவரால் அன்னைக்கு பேச முடியலையே, கேட்குற கேள்விக்கு ஆன்சர் பண்ண முடியலையே. எந்த துறையோட அமைச்சர் கேட்டாலும் எந்த கேள்வி கேட்டாலும் ஆளுநர் அமைச்சரும் ஒருத்தர் இருக்காரு, அவர் பேர் ராஜ்மோகன் அவர்கள், அவர் தானே எல்லாத்துக்கும் ஆன்சர் பண்ணுறாரு. அப்போ ஆன்சர் விஜய் அவருடைய துறை என்ன, காவல்துறை அவருடைய துறை தானே, அவர் துறைக்கு அவரால் ஆன்சர் பண்ண முடியலையே. அப்போ அரசியல் வந்து இப்போ படிக்கக்கூடிய தாவேகா உறுப்பினர்களுக்கும் அல்லது முதலமைச்சராக இருக்கக்கூடிய முதலமைச்சர் அவர்களுக்கும் பெரிய வித்தியாசம் இல்லை. ஏன்னா 2 பேருமே இப்போ தான் அரசியல் படிச்சுட்டு இருக்காங்கன்றது பார்க்கும்போது பச்சையா தெரியுது. இப்போ இந்த ரீசெண்டாக நடந்த வந்து ஆணவ படுகொலை இந்த மயிலாடுதுறையில், இதில் வந்து கரண்ட் கவர்மெண்ட் வந்து அவங்களோட நடவடிக்கை எப்படி இருக்கு? பெரியார் உங்களுடைய கொள்கை தலைவர், அம்பேத்கர் உங்களுடைய கொள்கை தலைவரில் ஒருத்தர், எல்லாம் ஓகே. கவின் ஆணவ படுகொலைக்கு உங்களால் வாய் திறக்க முடியலன்றது, நீங்கள் வந்து ஆதிக்க சாதியுடைய ஓட்டுக்காக நீங்கள் எந்த எல்லைக்கும் போவீர்கள், உங்களுடைய மௌனத்தை வச்சே உங்களுடைய அந்த ஆதிக்க சாதியோட ஓட்டை தக்க வச்சுப்பீங்க அப்படின்னு நீங்கள் பிளான் பண்ணீங்க. நீங்கள் நினச்ச மாதிரியே நடந்துருச்சு. ஆனால் இதுக்கு மேலேயும் இந்த மௌனம் தேவையா? ஏன்னா 50 நாள் ஆட்சி சாதனைன்னு கேட்டிங்கல்ல, 50 நாட்களில் 5 பேர் ஆணவ படுகொலை செய்யப்பட்டிருக்காங்க. அவங்கெல்லாம் வந்து ஏதோ தப்பு பண்ணிட்டோ இல்லை எதுவுமே பண்ணலை, காதலிச்ச ஒரே ஒரு குற்றத்துக்காக ஒரு ஆதிக்க சாதியினரால் கொலை பண்ணப்படுறாங்க. இதுக்கு முன்னாடி இந்த திமுக அரசு என்ன பண்ணுச்சுன்னா ஆணையம் அமைச்சது, இதுக்காக தனியாக ஒரு கமிஷன் அமைச்சிருக்கு. அந்த கமிஷனுடைய ரிப்போர்ட் இன்னைக்கு என்னவா இருக்கு? நீங்கள் தொடர்ந்து இதுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய திமுக அரசு கேள்வி கேட்டீங்க. எஸ், ஒரு தவறு நடக்குதுன்றப்ப ஒரு அரசு கேள்வி கேட்கணும். ஆனால் நீங்கள் அன்னைக்கு வாயை திறக்கலை, கவின் அவர்களுடைய வீட்டுக்கு போல, நீங்கள் எந்த பிரச்சனைக்கும் உங்க கூட நீங்கள் எந்த பிரச்சனைக்கும் நிலைப்பாடு எடுத்ததில்லை. அது இன்னைக்கு வந்து திருப்பரங்குன்றம் பிரச்சனை வந்தப்போ நீங்கள் எடுக்கல. திருப்பரங்குன்றம் ஃபைல்ஸ் இன்னைக்கு ரிலீஸ் ஆகாமல் தடுக்கப்படுது. பல பேர் வந்து அதுக்காக கேள்வி கேட்குறாங்க. அதுக்கும் நீங்கள் வந்து மேலெடுத்து உத்தரவுன்னு சொல்லிட்டு காவல்துறை சொல்லுது. அப்போ நீங்கள் முற்போக்கு வேஷம் போடாதீங்க. நீங்கள் வந்து உங்களை முற்போக்குவாதிகளாக காட்டிக்கிறதுக்காக இன்னைக்கு உங்களுடைய கல்லாப்பெட்டி கூட்டணி இருக்குல்ல, கல்லாப்பெட்டி கூட்டணி கரெக்டாக அதானே சொன்னார், அந்த கல்லாப்பெட்டி கூட்டணி கூட அந்த கூட இருக்கக்கூடிய முகங்களை வச்சு நீங்கள் வந்து ஒரு முற்போக்குன்னு உங்களை காட்டிக்காதீங்க. நீங்கள் நேரடியாக சாவர்கருடைய வேஷம் போட்டுக்கோங்க, பெரியாருடைய அந்த கெட்டப் எடுக்க வேணாம். நான் இப்பயும் சொல்கிறேன், 2 நாள் கழித்து ஒரு ட்வீட் ஒன்று வரும், இதே மாதிரி தொடர்ந்து நீங்கள் ஆணவ படுகொலை பிரச்சனை பண்ணால் இதை என்னால் நெஞ்சு பொறுக்கதில்லையே, என் மனசு தாங்கவில்லையேன்னு சொல்லிட்டு ஒருத்தர் போடுவார். அவர் முதல்வராக கூட இருக்கலாம். ஏன்னா இதுக்கு முன்னாடி வந்து ஒரு பெண்ணுக்கு வந்து ஒரு 10 வயது குழந்தைக்கு வந்து ஒரு வன்புணர்வு நடந்துச்சு. அன்னைக்கும் நீங்கள் இப்படி தான் சொன்னீங்களே, அதுக்கான முழு நிலைப்பாடு எடுத்தீங்களா அப்படின்னு பார்த்தீங்கன்னா எதுவுமே கிடையாது. அப்போ இதுக்கு முன்னாடியே எல்லா பிரச்சனைகளுக்கும் விஜய் அவர்கள் எடுத்த நிலைப்பாட்டுக்கும் இன்னைக்கு இருக்கக்கூடிய விஜய் அவர்களுக்கும் சம்மந்தமே இல்லை. நான் 100 விஷயம் சொல்ல முடியும். நீங்கள் வந்து 100 நாள் வேலை திட்டத்துக்கு அன்னைக்கு அருண்ராஜ் அவர்கள் தான் சொல்லியிருந்தாரு, ஐஆர்எஸ் அருண்ராஜ் அவர்கள். பேரை மாற்றி வைக்கிறீங்க, சமஸ்கிருத பேரில் வைக்கிறீங்க, இந்தியா என்பது ஒரு குடும்பம் அப்படின்ற மாதிரி நிறைய உருட்டினாரு. இன்னைக்கு ஜூலை 1 இன்னைக்கு அதை நடைமுறைப்படுத்திட்டாங்களே தமிழ்நாடு அரசு. அப்போ நீங்கள் பிஜேபி தான். அப்போ அது எவ்வளோ, ஏன்னா அது வெறும் சாதாரண பிரச்சனை இல்லை, கிட்டத்தட்ட 60-40 சொல்லிட்டு பொருளாதாரம் வந்து நிதி பங்கீடு வந்து 60% வந்து அங்கே எடுத்துக்கும், 40% வந்து தமிழ்நாடு அரசு எடுத்துக்கும்னு சொல்லி. இதுக்கு முன்னாடி வந்து 90-10 இருந்துச்சு. அப்போ உங்களுடைய முற்போக்கு வேஷங்கள்ல ஒவ்வொன்றா கலைய ஆரம்பிச்சிருச்சு. அது இந்த ஆணவ படுகொலை பிரச்சனைன்னு தெரியுது எங்களுக்கு ஓப்பனாவே. ஆணவ படுகொலை நடந்துச்சு அப்படின்றீங்களா? இது வந்து கவின் ஆணவ படுகொலை நடக்கும்போது வந்து அவங்களோட அந்த வந்து பெருசாக நடவடிக்கை எடுக்கப்படல. ஆனால் இப்போ வந்து ரீசெண்டாக வந்து அவங்களோட தாயார், அஜித் அவர்களின் தாயார் கூட அரெஸ்ட் பண்ணாங்களே, அப்போ நடவடிக்கை எடுக்கிறாங்களே? இதுக்கு முன்னாடி அரசு நடவடிக்கை எடுக்கல. நீங்க எதன் அடிப்படையில் சொல்றீங்கன்னு எனக்கு தெரியல. ஏன்னா அங்க இருக்கக்கூடிய அமைச்சர் போனாரு, கனிமொழி அவர்கள் எம்பி அவர்கள் நேரில் போய் பார்த்தாங்க. உடனடியாக அடுத்த சில நாட்கள்லேயே முதலமைச்சர் வந்து தலைமைச் செயலகத்தை கூப்பிட்டு சந்திக்கிறாரு. அதுக்கப்புறமா தொடர்ந்து நடவடிக்கை எடுக்கப்படுது, தனி ஆணையம் அமைக்கப்படுது. முதல்ல இந்த கலப்பு திருமணத்திற்கு செய்பவர்களுக்கு அவங்களுக்கு வந்து அரசு வேலைகளில் சிறப்பு அந்தஸ்துன்றது சொன்னது இதே திமுக அரசு தான். அவங்களுக்கு வந்து சிறப்பு உதவித்தொகை கொடுத்தது இதுக்கு முன்னாடி இந்த கலைஞர் அரசு. சரிங்களா? அப்போ திமுக அரசை பார்த்து நீங்கள் சாதிக்கு வந்து ஆதரவான அரசு இல்லை ஆதிக்க சாதிக்காக வேலை இங்கே சொல்லவே முடியாது. இங்கே முதல்ல சமத்துவபுரம்ன்றதே எவ்வளோ பெரிய விஷயம். சரிங்க, நான் இப்போ கேட்குறேங்க, ஒன்றும் இல்லை, சனாதன ஒழிப்பு மாநாடு முதலமைச்சர் அவர்கள் நடத்த சொல்லுங்கள். நீங்கள் தான் முற்போக்குவாதியாச்சே. ஒன்றும் இல்லை, ஆணவ படுகொலைக்கு சிறப்பு சட்டம் உடனடியாக நான் ஏற்ற போகிறேன் சொல்லுங்கள். பண்ணுறவர்களுக்கு மரண தண்டனை இதில் ஈடுபடுறவங்களுக்கு சொல்லுங்கள். அந்த அட்லீஸ்ட் அந்த ஆணையத்துடைய இன்றைய அப்டேட் என்னன்றதை சொல்லுங்கள். ஏன்னா நாளைக்கு நான் ஒரு பெண்ணை பார்க்கலாம், காதலிக்கலாம், ஆனால் எனக்கு ஒரு நம்பிக்கை இருக்கணும்ல, ஏன்னா ஆணவ படுகொலை பண்ண மாட்டாங்கன்ட்டு.
எனக்கு ரோட்டில் போனால் பாதுகாப்பு இல்லை, வீட்டில் இருக்கும் போது கரண்ட் இல்லை, நான் காதலிக்கலாம்னு நினச்சா அந்த பொண்ணு கூட என்னால் வாழவும் முடியலன்னா அப்போ இது தமிழ்நாடா இல்லை பீகாரா நான் கேள்வி கேட்பேன்ல. இப்போ ஒரு இன்னைக்கு இருக்கக்கூடிய ஜென்ரேஷனுக்கு நல்லா தெரியும், எங்களுக்கு பாதுகாப்பான ஒரு சுச்சுவேஷன் கிடையாது. எங்களுடைய கல்வி உரிமைகள் பறி போயிட்டு இருக்கு, எங்களுடைய அடிப்படை மாநில உரிமைகள் பறி போயிட்டு இருக்கு, தமிழ்மொழி சார்ந்த உரிமைகள் பறி போயிட்டு இருக்கு. நாங்கள் ஒவ்வொன்றையும் பார்த்துக்கிட்டே இருக்கோம். நாங்கள் அப்போ கேள்வி இந்த மாதிரி தான் கேட்போமே. ஆணவ படுகொலைக்கு தமிழ்நாடு அரசு நாளைக்குள்ள நாங்கள் சிறப்பாக இந்த அப்டேட்டில் இருக்குது, இன்னும் இத்தனை மாதங்களில் எங்களால் சட்டம் ஏற்ற முடியும்னு சொல்லுங்கள். நான் ஒத்துக்கிறேன். உண்மையிலேயே விஜய் வந்து பெரியாரையும் அம்பேத்கரையும் கொள்கை தலைவராக ஏற்றுக்காருன்றதை நான் ஒத்துக்கிறேன். இப்போ சமீபத்தில் வந்து திமுக அன்பானந்தம் அவர்களை வந்து கைது பண்ணாங்க. இது வந்து எப்படி அவங்கள ஒரு பக்கம் கார்னர் பண்ணுற மாதிரியா, இல்லைன்னா அதோட பின்னணி என்னவா இருக்கும்? நானும் அன்பானந்தம் அவர்களோட ரெகுலராக ட்ராவல் பண்ணக்கூடிய ஒரு பர்சன் தான். நாங்கள் தான் ஃபஸ்ட்டு சென்னையில் ஜென்சி மீட் அப்படின்னு சொல்லிட்டு நடத்தணும். இவங்களுடைய பிரச்சனைன்றது அன்பானந்தம் அவர்கள் பேசின வார்த்தையிலையோ இல்லை அதெல்லாம் கிடையாது, அவங்க போட்ட வீடியோஸோ கிடையாது. ஒரு நிமிஷம், வீடியோஸோ அதெல்லாம் வந்து ரெண்டாவது. இவங்களுக்கு இந்த ஜென்சின்ற வார்த்தை அவங்களுக்கு எந்த ஜென்சின்னு சொல்லிட்டு அவங்க எலெக்ஷனுக்கு முன்னாடி ஒன்று எடுத்தாங்கல்ல, அந்த உண்மையான அரசியல் அறிவு உள்ள ஜென்சியெல்லாம் ஒன்று சேர்றாங்களேன்ற அந்த பய உணர்வு உருவாயிடுச்சு. அப்போ இவங்களெல்லாம் எப்படி பிரிக்கலாம், இவங்களெல்லாம் எப்படி அடிக்கலாம்னு யோசிக்கிறாங்க. அதுக்கு அவர் பேசிய அந்த வார்த்தைகள் கிட்ட எனக்கு உடன்பாடு இல்லை. அன்பானந்தம் அவர்கள் பேசிய விஷயத்தில் எனக்கு உடன்பாடு இல்லை. ஆனால் ராத்திரியாக அரெஸ்ட் பண்ணுற அளவுக்கு அவ்வளோ ஒன்றும் அவசரம் கிடையாது. இரவோட இரவா போய் கைது பண்ணுற அளவுக்கு அவர் என்ன தேச துரோக வழக்கில் கைது பண்ணிருக்கா இல்லை பொடா சட்டமாக என்ன சட்டம்? ஒரு சாதாரண வீடியோ போடுறாரு. அந்த விமர்சனம் கூட அன்பானந்தம் அவர்கள் வச்சது வந்து எனக்கு ஏற்புடையது இல்லைன்னா கூட அந்த விமர்சனத்துக்கு முதல்ல வச்சது நம்ம கிடையாது, அது முதலமைச்சருடைய மனைவி அவர்கள் வச்ச விமர்சனம். எனக்கு 2021 இந்த பிரச்சனை இருக்கு, வேறு ஒரு நடிகையோடு அவர் வந்து திருமணம் கடந்த ஒரு உறவுல இருக்காருன்றது நான் சொல்லப்பா, இப்பயும் சொல்றேன், நாளைக்கு என்னையும் கைது பண்ண வரலாம். இதெல்லாம் வந்து சொன்னது முதல்வருடைய மனைவி சொன்னது. அப்ப நீங்க அதுக்கு சரியான ஏதாவது அதுக்கு இல்லை, இது நடக்கவே இல்லை அப்படின்றதுக்கு முதலமைச்சர் தரப்புல இருந்து ஏதாவது ஒரு சரியான விளக்கம் கொடுக்கப்பட்டிருக்கா? இல்லைல்ல. அப்ப நார்மலாவே ஓட்டு போட்டாலும் போடலனாலும் தமிழ்நாட்டில் எனக்கு ஓட்டு உரிமை இருக்கு. அப்ப நான் கேள்வி கேட்பேன். எனக்கு எவ்வளவு விமர்சனங்கள் தான் சரி, விஜய் அவர்கள் தான் என்னுடைய முதலமைச்சர். அப்ப என்னுடைய முதலமைச்சர் வந்து எனக்கு மட்டும் இல்லை, நாளைக்கு அமெரிக்காவுக்கே போனாலும் தமிழ்நாட்டில் ஒரு முதலமைச்சர் தான் விஜய் அவர்கள் தான். எனக்கும் இது ஒன்று இருக்குல்ல. அப்ப இந்த கேள்வி உங்களுடைய தனிநபர் ஒழுக்கத்திலையும் நீங்க அரசு சார்ந்த செய்யக்கூடிய செயல்கள்லையும் உங்களுடைய அந்த கடமையும் உங்களுடைய ஒழுக்கத்தையும் கடைப்பிடிங்க அப்படின்னு ஒரு கடைக்கோடியில் இருக்கக்கூடிய ஒரு சாதாரண ஒரு ஸ்டூடெண்டாகவே வச்சுக்கோங்களேன், ஒரு சாதாரண ஒரு பர்சனாக நான் கேள்வி கேட்குறேன். அப்படிதான் நான் பார்க்குறேன். இல்லை, அது என்ன சொல்கிறேன்னா வந்துட்டு அது என்னோட தனிப்பட்ட பிரச்சனை. ஒரு மீட்டப்லேயே சொல்லியிருந்திருப்பாரு, அது என்னோட தனிப்பட்ட பிரச்சனை, அதை நான் பார்த்துக்கிறேன், அதை வச்சு யாருமே வந்து என் ரசிகர்கள் யாரும் வந்து சண்டை போட வேணாம், அதை ஃப்ரீயாக விடுங்க அப்படின்னு அவரே சொல்லிட்டார்ல. அதுக்கப்புறம் அவர் இந்த ஃப்ரீயாக விடுங்கன்னா எனக்கு புரியல. அந்த அந்த ஃபிளவை நீங்கள் படிச்சிங்கல்ல, அதில் எனக்கு மன ரீதியாகவும் பல வகையில் எனக்கு வந்து பொருளாதார ரீதியாக என்னை உள்ள வச்சா அவங்க லிட்ரலி அவங்க ஒரு அபியூஸ்குள்ளாக இருக்காங்க. நான் சொன்னது அவங்க அஃபிடபிலிட்டியில் இருக்கிறது தான், சரிங்களா? அப்போ இது எல்லாமே அவங்க சொன்னது தான். நீங்கள் தனிப்பட்ட விஷயன்றது தனிப்பட்ட முறையில் இருக்கணும். எப்போ வந்து ஒரு கோர்ட்டுக்கு வருதோ அது விமர்சனத்துக்கு உட்பட்டது தான், அது கோர்ட்டுக்கு வந்துருச்சு. அப்போ அது கேள்வி கேட்பாங்க. நீங்கள் இது வரைக்குமே இதுதான் இத்தனை வருஷத்தில் நடந்துச்சு, இப்படியெல்லாம் எனக்கு எந்த உறவோடையும் எனக்கு எந்த உறவும் கிடையாது அப்படி இல்லைன்னா, நான் ஒரு சிம்பிளாக கேட்குறேங்க, பர்த்டேக்கு அடுத்த நாள் எங்க ஒருத்தவங்க போஸ்ட் போடணும்? ஒரு நட்பு ரீதியா அதான் அன்னைக்கு போடலாமே, பர்த்டேக்கு தானே போடுவாங்க, ஏன் மறுநாள் போடணும்? அப்ப சட்டமன்றத்துல இது சார்ந்து ஏதாவது கேள்வி வந்துடக்கூடாது, இன்டைரக்டா விமர்சனம் வந்துடக்கூடாதுன்னு நீங்க யோசிக்கிறீங்க. நான் வந்து இதுவும் சொல்றேன், இது ஒரு கான்ஸ்பிரசியாவே இருக்கட்டும், இது ஒரு சதி கோட்பாடாவே இருக்கட்டும், ஆன்சர் பண்ணுங்கன்ற. இப்படி நீங்க இதுதான் நடந்துச்சு. எத்தனையோ நடிகர்கள் நம்ம பார்த்துருக்கோம், எனக்கும் இவர்களுக்கும் இப்படி ஒரு உறவு இருந்துச்சு, இப்ப இதை பிரச்சனையின் காரணமாக எங்க குடும்ப சூழ்நிலையின் காரணமாக நாங்கள் விலகிக்கிறோம். அவங்க நேரடியாக வந்து விஜய் அவர்கள் வந்து விக்டிம் பிளேமிங் பண்ணுறதுன்றது அவருக்கு ரொம்ப சாதாரண விஷயம். அவருக்கு இதுக்கு முன்னாடி நம்ம நிறைய விஷயத்தில் பார்த்துருக்கோம். கரூர் பிரச்சனை வருதுன்னா வந்து அதுக்கு எனக்கு சம்மந்தம் இல்லை, அதுக்கும் திமுகவுக்கு தான் காரணம் அப்படின்னு சொல்லிடுவாரு. அல்லது எந்த பிரச்சனையாக இருந்தாலும் சரி, எல்லாத்துக்கும் லாஸ்ட்டாக ஜனநாயகனாக இருக்கட்டும், இல்லை இன்னைக்கு வர கரண்ட் கட்டாக இருக்கட்டும், எல்லாருக்கும் விக்டிம் பிளேமிங் தான் பண்ணாரு. அப்போ தன்னுடைய குடும்பத்தில் நடந்த பிரச்சனைக்கும் இத்தனை ஆண்டுகளாக என் கூட வந்தவங்க திடீர்னு எனக்கு எதிராக செயல்படுறாங்க அப்படின்ற மாதிரி அவருடைய பேச்சு இருந்துச்சு. 20 ஆண்டுகளுக்கு மேலே ஒருத்தவங்க வாழ்ந்திருக்காங்க. நான் இதெல்லாம் கேட்காம இதான் அவங்க தனிப்பட்ட விஷயம் தான். ஆனால் அது நீதிமன்றத்துக்கு வந்துருச்சு, அதை எதிர்த்து ஒருத்தர் கேள்வி கேட்கிறாருன்றப்ப அவரை நீங்கள் சட்ட ரீதியாக அணுகுனா பரவாயில்ல, அவர் நைட்டோட நைட்டாக போய் பயன்படுத்தக்கூடிய வேலை தானே, அவங்க குடும்பத்தை பயன்படுத்த. இது RSS பண்ணியிருக்கு. பிஜேபி ஆளக்கூடிய மாநிலங்களில் எத்தனை இடங்கள்ல இரவோட இரவா போயிட்டு அங்கே கூடிய ஆக்டிவிஸ்ட்டை கைது பண்ணுற வேலையை பார்த்துருக்காங்கன்றது நாங்கள் பார்க்குறோம். அப்போ தமிழ்நாட்டில் ஒரு பிஜேபியோட இன்னொரு முகமாக மாறிக்கிட்டு இருக்காங்களா அப்படின்னு கேள்வி வரும்ல. இல்லை, இது இப்போ கேஸ் நடந்துகிட்டு இருக்குன்னா அதை பற்றி நம்ம வந்து ஒரு இதில் சமூக வலைத்தளங்களில் பேசுறது தவறு தானே? நான் இப்பயும் சொல்கிறேங்க, அவர் சைடில் இருந்து ஒரு இது பதில் சொல்லட்டும். அந்த பதில் வரலன்றப்ப விமர்சனங்கள் மக்கள் கிட்ட இருந்து வைக்கப்படுவாங்க. அது தனிநபர் ஒழுக்கம் சார்ந்து இருக்கக்கூடிய பிரச்சனை. அப்ப
சரி, இரவோட இரவா கைது பண்ற அளவுக்கு இது ரொம்ப பிரச்சனையா? தமிழ்நாட்டில் வேற பிரச்சனையே கிடையாதா? மேகதாதுக்கு நீங்க இரவோட இரவா ஏதாவது ஆக்ஷன் எடுத்தீங்களா? இல்ல. தமிழ்நாட்டில் எத்தனை பெண்களுக்கு தொடர்ந்து ஒரு பாலியல் ரீதியான தொந்தரவு நடந்துட்டு இருக்கு? தொடர்ச்சியா நடக்குதா இல்லையா? சிங்கப்பெண் அதிரடி படை வந்ததுக்கு அப்புறம் நடக்குதா இல்லையா? சட்ட ஒழுங்குல நேரடியா அவங்க கட்சி சேர்ந்தவங்களே ஈடுபடுறாங்க. ஒரு பெண் நிர்வாகி சொல்றாங்க எங்களோட இது எம்எல்ஏக்கு சம்மந்தப்பட்டிருக்குங்க அப்படின்றாங்க. 2 பேர் கைது பண்ணாங்க. ஸ்ரீவைகுண்டம் நினைக்கிறேன். அங்க 2 பேர் கைது பண்ணாங்க. அதுல எம்எல்ஏக்கு தொடர்பு இருக்குன்றாங்க. மேலிடத்துல ஒரு தொடர்பு இருக்குன்றாங்க. அப்ப யார் அந்த மேலிடம்? இவ்வளவு பிரச்சனைகள் இருக்கு. கில்லி சரத் அவர்கள் மேல ஒரு குற்றச்சாட்டு வைக்கப்படுது. அதுல எனக்கு உண்மையிலே உடன்பாடு இல்லை. அவர் சொன்ன விளக்கத்துல உண்மையிலே எனக்கு உடன்பாடு இல்லை. சரி, ஓகே, அது டேப்லெட்டாவே இருக்கட்டும். தக்லைஃப்னு எதுக்கு அதை போட்டுக்கிட்டு? என்னுடைய அமைச்சருங்க, நான் தமிழ்நாட்டுக்குள்ள தானே இருக்கேன், என்னுடைய அமைச்சர் தானே. அப்ப எனக்கு கேள்வி கேட்குற நீங்க அதுக்கு எதிர்த்து போராட்டா கூட எங்களுக்கான பர்மிஷன் கொடுக்க மாட்டீங்க. நான் அந்த போராட்டத்தை இருந்த ஒருத்தனா நான் கேட்கிறேன். நான் ரொம்ப சாதாரண ஃபேமிலியிருந்து வரேங்க. எனக்கு போராட வேண்டிய அவசியம் இல்லை. நான் படிக்கக்கூடிய மாணவன் தான். ஆனா இதையெல்லாம் தாண்டி நான் ஏன் போராட்ட களத்துக்கு வர அளவுக்கு எனக்கு தூண்டப்படுறேன்? நான் ஒரு மிடில் கிளாஸ், நான் ஒரு பயந்து மனோபாவம் உள்ளவனாவே இருக்கேன். ஆனா இதெல்லாம் தாண்டி நான் போராட்ட களத்துக்கு வர்றதுக்கு என்ன தூண்டினது யாரு? இத்தனை ஆண்டுகள் நான் வரலையே. இதுக்கு முன்னாடி இந்த திமுக கவர்மெண்ட்ல பிரச்சனை இருந்துச்சுன்னா இருந்திருக்கு, போராடுற காரணம் இருந்துச்சுன்னா இருந்திருக்கு. ஆனா இவ்வளவு தூரம் ஒரு ஆட்சிக்கு வந்த ஒரே மாசத்துல இத்தனை பேர் ரோட்டுக்கு இறங்கி வந்ததா? அது இதுக்கு முன்னாடி இந்த ஜெயலலிதா பீரியடும் நடந்தது இல்லை, அதுக்கு முன்னாடி இந்த யார் பீரியடுமே நடந்தது இல்லை. அப்ப இதெல்லாம் தாண்டி உண்மையான மாற்றம்ன்றது இதுதான் நடந்திருக்கு. இன்னைக்கு ஜென்சி டிஎம்கே இதோட வளர்ச்சி வந்து தமிழ்நாட்டில் எப்படி இருக்கு? எப்பயுமே சொல்லுவாங்கல்ல, ஒரு சைடு இருக்கும்போது அதுக்கு ஆப்போசிட் சைடு இருக்கும். எவ்ரி ஆக்ஷன் தர் இஸ் an equal and ஆப்போசிட். அப்படிதான் எப்பவுமே சொல்லுவாங்க. நமக்கான அரசியலை நீ பேசாவிட்டால் நீ வெறுக்கப்படும் அரசியலால் ஆளப்படுவாயிட்டு. வெறுக்கப்படும் அரசியலால் ஆளப்படும் போது எங்களுக்கான அரசியல் நாங்கள் பேச ஆரம்பிச்சிருவோம். அப்படிதான் எடுத்த உடனே வந்து தமிழ் தாய் வாழ்த்து 3வது தள்ளப்படுது. சட்டமன்றத்தில் தமிழ் தாய் வாழ்த்தோட சேர்த்து இன்னொரு தேசிய கீதமும் 2 வாட்டி ஒழிக்கப்படுது. அப்போ நாங்கள் இதெல்லாம் பார்க்குறோம். எங்களுக்குள்ள ஒரு கேள்வி வருது. நாங்கள் எல்லாம் ஒரு அணியை திரண்டுகிட்டு இருக்கோம். இதை ஏற்றுக்க முடியல. அப்போ கைது நடவடிக்கை அல்லது தனிப்பட்ட முறையில் மிரட்டல் விடுறது, என்னுடைய கமெண்ட் செக்ஷன்லையோ இல்லைனா எனக்கு மெசேஜ் பண்ணியோ இரவு நேரத்தில் கால் பண்ணியோ இல்லை என் வீட்டுக்கு ஆள் அனுப்பியோ ஏதோ எப்படியோ தொடர்ந்து எங்களை முடக்கிறதுக்கான வேலையில் தொடர்ந்து தாவேக்கா அரசு தாவேக்காவினர் ஈடுபட்டுக்கிட்டு இருக்காங்கன்றது தான் இன்றைக்கி நடக்கக்கூடியதாக இருக்குது. இப்போ தொடர்ந்து இந்த ஜென்சி டிஎம்கேன்றது இதுக்கு பயந்துராது. ஏன்னா திமுகன்றது பயந்து வந்த கூட்டம் கிடையாது. தனக்கு பிரச்சனை வரும்போது அதோட மோதி முட்டி எழுந்து வந்த கூட்டம் தான்ன்றது அது பெரியார் காலத்துலேருந்து இன்னை வரைக்கும் அதுதான் நடைமுறையாக இருக்குது. ஸோ இதுக்கெல்லாம் அஞ்ச மாட்டோம். திமுக ஒரு பணங்காட்டு நரி அப்படிலாம் சொல்லுவாங்கல்ல, அதுதான் உண்மை. இன்னைக்கு அனுமதி கொடுக்கலன்னா ரோட்டில் இறங்கி நின்று திடீர் போராட்டம் நடத்துவோம். அனுமதி கொடுத்தா சட்ட ஒழுங்கை கடைபிடிச்சு அதோட போராட்டம்ன்றது ஒரு ஆயுதம். அது இதுக்கு முன்னாடி சட்டமன்றத்துலையும் நாடாளுமன்றத்துலையும் போராடணும். சட்டமன்றத்தில் வந்து எங்களுடைய வாய்ஸை நீங்கள் அமுக்குனீங்கன்னா நாங்கள் வந்து ரோட்டில் தான் இறங்கி போராடி ஆகணும். போராடுறதுக்கு அனுமதி கொடுக்கணும். இந்த மாதிரி இளைஞர்கள் அவங்க அரசியல் மயப்படுறதுக்கு அவங்களுடைய வரலாறு, திராவிட இயக்க வரலாறோ இல்லை தமிழ் தேசிய வரலாறோ அவங்க படித்து அது கேட்கறதுக்கான ஒரு முழு அனுமதி இருந்தால் தான் ஜனநாயக நாடு நான் நினைக்கிறேன். ஆனால் ஜனநாயகன்னு படம் எடுப்பாங்களே தவிர ஜனநாயக நாடாக நடத்துவதற்கான வாய்ப்பு இதுக்கு தெரியல. மேபி ஜனநாயகன் ப்ரொடியூசருக்கு வேணால் ஒரு அரசில் ஒரு அங்கீகாரமாக அப்படிலாம் கிடைக்கும். இதெல்லாம் எதிர்த்து கேள்வி கேட்கக்கூடாது. இவங்க பண்ணுறது நெப்போட்டிசம் நம்ம சொல்லக்கூடாது. சட்ட ஒழுங்கு பிரச்சனை இருந்துச்சுன்னா ஒரு வாயை மூடிட்டு போயிடணும். எங்களுடைய கல்வி உரிமைகளோ ஏதோ ஒரு பறிபோச்சுனா கூட நாங்கள் அமைதியாக தான் இருக்கணும். அப்படிலாம் முடியாது அப்படின்றது தான் இன்னைக்கு நிலைப்பாடு. ஜென்சி டிஎம்கேன்றது தொடர்ச்சியாக நடைபெறும். என்னோட கேள்வின்னு இல்லை, சமூக வலைத்தளங்களில் வர ஒரு கேள்வி. இப்போ நீங்கள் வந்து இந்த ஜென்சி அப்படின்ற ஒரு விஷயத்தை ஆரம்பிச்சதே வந்து இந்த எலெக்ஷன் தோத்ததுக்கு அப்புறம் தான். ஏன் இது வந்து உங்களுக்கு முன்னாடியே தெரியலையா? இப்போ வந்து திமுக ஆட்சி தான் இப்போ நடக்குது அப்படின்னீங்கன்னா, இப்போ இவங்க ஜென்சியை வச்சு தான் ஜெயிச்சாங்கன்னா அதே நீங்கள் தானே ஃபாலோ பண்ணுறீங்க. அதை வச்சு நீங்களும் அதை தானே இது பண்ணுறீங்க. இப்போ விஜயை பார்த்து நீங்கள் வந்து ரெப்ளிகா பண்ணுறீங்களா? இப்படி ஒரு கேள்வி வரும்ல. நான் சீன் ஓப்பன் பண்ணால் ஃபஸ்ட்டு 2 வருஷத்துக்கு முன்னாடி ஹீரோ என்ட்ரி, சரிங்களா? இதுக்கு நடுவில் வந்து ஒரு பாட்டு படம், அதுக்கப்புறமா இந்த மாசு பஞ்சு டைலாக்கு ஃபைட் சீனு எல்லாம் முடிஞ்சோடனே தேர்தலோட அவங்களுடைய படம் முடிஞ்சிருச்சு. பார்ட் 1 முடிஞ்சிருச்சு. ஹீரோ வந்து சிஎம் ஆயிட்டாரு. அதோட படம் முடிஞ்சிச்சுன்னு க்ளோஸ் பண்ணிட்டு போகிறதுக்கு இது ஒன்றும் சினிமா கிடையாது. தேர்தலை சுற்றியே ஒரு அரசியல் முதல்ல இயங்கலை. தேர்தல்ன்றது ரொம்ப முக்கியமான ஒரு இடம் தான், ஒரு அரசியலில் ஒரு முக்கியமானது. ஆனால் அது மட்டுமே அரசியல் உலகம்னு நினச்சிட்டு இருந்தால் அது மிகப்பெரிய அறிவின்மைன்னு தான் நான் நினைக்கிறேன். நாங்கள் எங்கேயோ ஒரு இடத்துல இந்த இளைஞர்களை அரசியல் பயன்படுத்தாமல் விட்டுட்டோமோன்ற ஒரு திமுகக்கு அந்த ஒரு யோசனை இருக்குது. இன்னும் கொஞ்சம் சரியாக அரசியல் பேச சொல்லி கொடுத்துருக்கலாமோ. இவங்களுக்கு வந்து கல்வி ரீதியாக எஜுகேட் பண்ண, கல்வி வேற பகுத்தறி வேறன்ற ஒரு இடம் தமிழ்நாடு இன்னைக்கு சந்திச்சுட்டு இருக்கு. அப்போ இவர்களை இன்னும் அரசியல் மயப்படுத்துறதுக்கு என்னென்ன பண்ணுன்றதுக்காக தான் ஜென்சி டிஎம்கேன்றது டிஎம்கே எடுக்கலை. நாங்கள் 6 பேர் நாங்கள் எங்களுக்கான அரசியலை பேசலாம் வாங்கன்னு சொல்லிட்டு நிகழ்ச்சியை ஒரு 10 பேரோட அண்ணா நகரில் நாங்கள் ஆரம்பித்தது. நாங்கள் 6 பேர், நான், யாசர், சையத் ஹுசைன், அதுக்கப்புறமா ராஜேஸ்வரி, அன்பானந்தம், வெற்றி,
இந்த ஒரு 6 இளைஞர்கள் மட்டுமே வச்சு ஆரம்பிக்கப்பட்டது தான் இந்த ஜென்சி டிஎம்கேன்றது. இன்னைக்கு அது ஒரு ஸ்பார்க்கு. நாங்கள் இப்போ அந்த கிரெடிட்ஸ் எடுத்துக்க விரும்பல. நாங்கள் ஒரு ஸ்பார்க்கு. இன்னைக்கு தமிழ்நாடு முழுக்க அது எரியுது. தேர்தலுக்கானதே இது கிடையாது. நாங்கள் எங்களை அரசியலமைப்படுத்திக்கிறோம். நாங்கள் பெரியார் பேசுகிறோம், அண்ணாவை பேசுகிறோம். எரியும், கஷ்டமாக தான் இருக்கும். பெரியார் பேசுனா இதுக்கு முன்னாடி சங்கிகளுக்கு எரிஞ்சுது, அதுக்கு முன்னாடி உயர் சாதியினருக்கு எரிஞ்சுது, இன்னைக்கு தாவேக்காவினருக்கு ஏன் எரியுதுன்றது தான் எனக்கு கேள்வியாக இருக்குது. பேசுவோம். அவங்களும் இப்போ வர்ச்சுவல் வாரியர்ஸ் நடத்திருக்காங்க, நல்லது, பேசுங்க. ஆனால் கொஞ்சம் உண்மையை பேசுங்க, வரலாறு பேசுங்க. மறுபடியும் திமுக அழுவுது, கதறுது, இதையே பேசிகிட்டு இருக்க வேணாம் தான் நாங்களும் சொல்கிறோம். எல்லாரும் இளைஞர்கள் அரசியல்மைப்படுத்துறதே எங்களுக்கு நல்லது தான். அது கட்சி வேற, அதிமுக இன்னைக்கு ஜென்சி 2Kன்னு சொல்லிட்டு ஆரம்பிக்குது, பாஜக. அப்போ எல்லா கட்சியில் இருக்கக்கூடிய இளைஞர்களையும் அரசியல்மைப்படுத்துறதுக்காக ஒன்று ஆரம்பிக்கிறாங்க. நாங்கள் தான் ஃபர்ஸ்ட் திமுக தான் ஆரம்பிக்குது. திமுகன்றது நாங்கள் ஆரம்பிக்கிறத பார்த்து தான் எல்லாம் இப்போ இன்னைக்கு கட்சி ஆரம்பிச்சிருக்கு. நல்ல விஷயம், அரசியல்மைப்படுறாங்கன்றது நல்லது. ஆனால் தேர்தலுக்கானதே கிடையாது. தேர்தலுக்கு முன்னாடி தேர்தல் பணிகள் இருந்துச்சு. அதே நேரத்தில் தான் நாங்கள் டீலிமிட்டேஷன் பிரச்சனையும் எடுத்தோம், கருப்பு கொடி ஏற்றி போராடணும். அது தேர்தலுக்கானது கிடையாது, அது மக்களுக்கானது. எலெக்ஷன் முடிஞ்சதுனாலும் முடியலனாலும், தேர்தல் இருந்துச்சுனாலும் இல்லைனாலும் மக்கள் அரசியல் தான் முக்கியம். அது தேர்தல் அரசியல் மூலமாக சாதிக்க முடியும்னா அதை பண்ணலாம், அவ்வளோதான். இதுவும் வந்து ஒரு சமூக வலைதளங்களில் வர ஒரு கேள்வி தான். வந்து இப்போ என்ன சொல்கிறாங்கன்னா வந்துட்டு இவங்க வந்து இன்ஸ்டா மாடலில் தான் வச்சு வந்து இவங்க ஆட்சியை பிடிச்சாங்க அப்படின்றாங்க. ஏன் இதை வந்து திமுக பண்ணலை? ஏன்னா வந்து திமுக வந்து ஆட் வரையும் கொடுத்தாங்க. யூடியூப்பில் வந்து நம்ம யூடியூப்பில் ஆடு வீடியோ பார்க்க போனாலே வந்து திமுக ஆடு. இந்த இன்ஸ்டாகிராமில் சம் இன்ஃப்ளூயன்சர் இந்த யார், இந்த 2 சின்ன பசங்க கொடுத்தாங்க தேவா அப்படின்ட்டு, அவங்களெல்லாம் கூப்பிட்டு வச்சுட்டு வந்து வீடியோ போடுறது, இந்த மாதிரி விஷயங்களை வந்து நீங்களும் பண்ணியிருக்கீங்க. இவங்க வந்து ஜெயிச்சது காரணமே வந்து இன்ஸ்டாகிராம் தான் அப்படின்னு வந்து சொல்கிறது வந்து ஏற்புடையதாக இருக்காதுல்ல? எலெக்ஷனில் எப்பயுமே ஒரு காலத்தில் வந்து வரைஞ்சி பண்ணாங்க, அதுக்கப்புறமா பேனர் வச்சாங்க, அதுக்கப்புறமா வந்து கட் அவுட்டு அதுக்கப்புறமா டிஜிட்டலாக மாறிச்சு. ஒவ்வொரு காலகட்டத்திலையும் ஒவ்வொன்று இருக்கும். நாங்களும் ப்ரமோஷன் பண்ணோம். என்ன மாதிரி ப்ரமோஷன் பண்ணோம்னா, என்னென்ன சாதனைகள் பண்ணோம், எந்தெந்த பிரச்சனைகளுக்கு குரல் கொடுத்தோம், மக்களுக்கு என்னென்ன மாதிரி திட்டங்கள் கொடுத்தோம், தமிழ் புதல்வன், நான் முதல்வன், எவ்வளோ திட்டம், இந்த திட்டங்கள்லாம் கொடுத்துருக்கோம், இதன் மூலமாக வளர்ச்சி, இதுதான் சொன்னமே தவிர யார் மேலேயும் வெறுப்பு அரசியலை உமிழலை. யார் மேலேயும் தேவையில்லாம விக்டிம் ஒருத்தங்களை ப்ளேம் பண்ணி அந்த பாலிடிக்ஸை நாங்கள் பண்ணலை. பொய் செய்திகளை நாங்கள் பரப்ப விடலை. ஐயையோ எல்லாத்தையும் இழந்து வராருன்னு சொல்லிட்டு எங்கேயும் உட்காந்து நாங்கள் அழுது பழம்பி அந்த மாதிரி நாங்கள் பண்ணலை. இந்த அரசியல்லாம் படிச்ச திமுக சோஷியல் மீடியாவில் இதெல்லாம் யாராவது ஒருத்தர் இந்த மாதிரி பண்ணாங்களே, எங்களுக்கு ஓட்டு போடுங்க அப்படின்னு நாங்கள் வந்து எதுவுமே பண்ணலை. அந்த இவங்க பண்ணக்கூடிய மலிவான அரசியல் ஒன்று இருக்குல்ல, மலிவான ஒரு ஸ்ட்ராட்டஜி இருக்குல்ல, ஆஃப்டர் எலெக்ஷன் பிஃபோர் எலெக்ஷன். இங்கே தாவேக்கா பண்ணதுன்றது ஒன்றே ஒன்று தான், விக்டிம். நாங்கள் வந்து விக்டிம், எங்களை எல்லாரும் வந்து குற்றம் சுமத்துறாங்கன்ற அந்த ஒரு பாலிடிக்ஸ் இருக்குல்ல, எமோஷனல் கேம் பிளே பண்ணது இருக்குல்ல, அதை திமுக ஒருபோதும் பண்ணலை. திமுக பண்ண அரசியல்ன்றது, திமுக தன்னுடைய சோஷியல் மீடியாலேயோ எல்லாத்தையும் பண்ணதுன்றது டெல்லிக்கும் தமிழ்நாட்டுக்குமான போர். அது ஒருவேளை மக்கள் கூட அது புரிஞ்சுக்க முடியலையோ, இல்லைன்னா திமுக சரியாக புரிய வைக்கலையோன்ற ஒரு இடம் தான் வந்து திமுக ஒரு பக்கத்தில் இருக்க தோல்விக்கான காரணம் நாங்கள் சொல்கிறோம். திமுக பக்கமும் இங்கே தப்பு இருக்காருன்னா ஏதோ ஒரு விதத்தில் மக்களை மிஸ் பண்ணியிருக்கு, நாங்கள் அதை ஒத்துக்கிறோம். அப்போ அடுத்த கட்டமாக என்ன பண்ணணுன்றப்ப தான் நாங்கள் இந்த மாதிரி சில முன்னெடுப்புகள்லாம் எடுத்துகிட்டு இருக்கோம். குழப்பிக்க வேண்டாம், இங்கே தாவேக்காவையும் திமுக பண்ண சோஷியல் மீடியா மார்க்கெட்டிங்கிறது 2 ஒன்று கிடையாது. நாங்கள் மக்களுக்கானதை எடுத்தோம், அவங்களை எஜுகேட் பண்ணி உங்களுக்கான திட்டங்களை கொடுத்துருக்கோன்னு நாங்கள் சொன்னோம். அவங்க என்ன சொன்னாங்க, இதெல்லாம் பிரச்சனை, எங்கள் மேலே இது பண்ணிட்டாங்க, கரூரில் எங்கள் அண்ணன் பாதிக்கப்பட்டார், ஜனநாயகன் படத்தை முடக்கிட்டாங்க எல்லாம் சொன்னாங்க. ஜனநாயகன் படம் இன்னை வரைக்கும் வரல, என்ன ஆச்சுன்னு இன்றைக்கும் அதை பற்றி பேசுறதுக்கு ஆள் கிடையாது. அப்போ இன்னைக்கு ஜனநாயகனுடைய அந்த ப்ரொடியூசருக்கு வந்து அரசு பதவி கொடுக்குறாங்க. அப்போ ஜனநாயகன் வந்து ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் மாதிரி, ஒரு 400 கோடியில் ஒரு படம் எடுத்தாங்கன்னா 400 கோடி நான் உனக்கு கொடுக்க மாட்டேன், படம் ரிலீஸ் ஆகலாம் கூட பரவாயில்ல, உனக்கு நான் வேற ஒரு பதவி போட்டு கொடுத்துறேன். கேள்வி கேட்க தோணுமா இல்லையா ஒரு காமன் பீப்புளா? அப்போ இந்த மாதிரி நீங்கள் ஒரு பாலிடிக்ஸ் பண்ணீங்க. இன்னைக்கு திமுக அதுக்காக நாங்கள் இப்பயும் சொல்கிறோம், நாங்கள் ஒன்றும் ஃபேக் நியூஸ் பறக்க மாட்டோம். மறுபடியும் போயிட்டு மக்களுடைய எமோஷனை ட்ரிகரில் நாங்கள் விளையாட போகிறது கிடையாது. நாங்கள் இதுக்கு முன்னாடி என்ன பண்ணமோ இப்போ தாவேக்கா அரசு படக்கூடிய உண்மையான தப்புகள், பொய் செய்திகள் தேவையில்லை, உண்மையே இங்கே 1000 விஷயம் இருக்குது, அதையே பேசி நாங்கள் மறுபடியும் இந்த பாலிடிக்ஸ் தான் பண்ண போகிறோம். சரி, ரொம்ப பொறுமையாக பதில் சொன்னீங்க. உங்கள் நேரத்துக்கும் கருத்துக்கும் நன்றி.